சென்னை அருகேயுள்ள பரனூர், மதுரை, கப்பலூர் உள்ளிட்ட 36 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் சுங்க கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. பரனூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப், வேன் மற்றும் 3 சக்கர வாகனங்களில் ஒருமுறை பயணம் செய்ய 70 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 110 ரூபாயும், மாதாந்திர கட்டணமாக 2395 ரூபாய் என புதிய கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேபோல இலகுரக சரக்கு வாகனங்கள், சுற்றுந்துகளுக்கு ஒருமுறை பயணம் செய்ய 115 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 175 ரூபாயும், பேருந்து, சரக்கு வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய 245 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 365 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. 4 சக்கர, 6 சக்கர சரக்கு வாகனங்கள் ஒருமுறை பயணம் செய்ய 380 ரூபாயும், ஒரே நாளில் சென்று திரும்ப 570 ரூபாயும் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மதுரை, கப்பலூர் சுங்கச்சாவடியில் கார், ஜீப் போன்ற வாகனங்களுக்கு சுங்க கட்டணம் உயர்த்தப்படவில்லை. ஆனால் லாரி, டெம்போ, பஸ், கண்டெய்னர் ஆகிய கனரக வாகனங்களுக்கு 5 முதல் 10% கட்டண உயர்வு அமல்படுத்தப்பட இருக்கிறது. கப்பலூர் சுங்கச்சாவடியில் கார், வேன், ஜீப் உள்ளிட்ட வாகனங்கள் ஒருமுறை சென்று வர 100 ரூபாயும், இருமுறை சென்று வர 150 ரூபாயும், மாதாந்திர கட்டணமாக 3360 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வேன், மினி பஸ் வாகனங்களுக்கு ஒருமுறை சென்று வர 165 ரூபாயும், இருமுறை பயணத்திற்கு 245 ரூபாயும், மாதாந்திர கட்டணம் 5430 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் சுங்க கட்டணத்தை உயர்த்துவதால் தாங்கள் மிகவும் பாதிக்கப்படுவதாக வாகன ஓட்டிகள் தெரிவித்துள்ளனர். சுங்க கட்டணத்தை குறைக்க மத்திய, மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் விடுத்துள்ளனர். வருஷம் இந்த சுங்கச்சாவடிகள் கட்டணத்தை கூட்டுறதுக்கு தமிழக அரசும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை கொஞ்சம் ரத்து செஞ்சால் எங்களை மாரி வாழ்வாதாரத்து மக்களுக்கு ரொம்ப ஒரு நல்லதாக இருக்கும். அதனால் எங்களுக்கு ரோட் டாக்ஸி கட்டமில்ல, பெட்ரோல் டீசல் விலை கூடுது, அது கூட்டுற மாரி இதை கூட்டுறாங்க. அப்போ எங்களை மாரி இப்போ அப்பாற்பட்ட மக்கள் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப தொழில் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது. ஆண்டுதோறும் சுங்கச்சாவடியை விலை ஏற்றுறாங்க. மக்கள் எதுக்கு தான் இது பண்ணுறது தெரியல. தங்க விலை உயருது, கத்திரிக்காய் விலை உயருது, வெங்காய விலை உயருதுன்னு இந்த வகையாக உயர்கிறது. லோக்கலில் இருக்கவங்களுக்கு போனால் கூட வண்டியை விட மாட்டேன்றாங்க. கேட்டால் ஆதார் கார்டு எதை காட்டினா விட மாட்டேன்றாங்க.